டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 2 நாளாக வந்து ரெஸ்ட்டு வீடியோவுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிருத்திகை, ரொம்ப ஒரு நல்ல நாள், சுப முகூர்த்த நாள் கூட. இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல் டே இது கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன்னு கிளம்பினேன். இன்றைக்கி வந்து என்னோட சிஸ்டரோட வாசக்கால் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நேற்றே வந்து முருகனுக்கு வந்து நாங்கள் நைட்டு 10 மணிக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மாலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சூப்பரான மாலை வந்து முருகனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து இன்றைக்கி என்னோடய தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனையும் வந்து அட்டன் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக எங்கள் வீடியோ எல்லாமே லைக் பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்ம ஷாப்பை பற்றின அப்டேட்ஸ் வந்து வந்துட்ருக்கோம். ஸோ கம்மிங் சாட்டர்டே வந்து ட்ராவலிங் டு ஸ்ரீலங்கா, நானும் என் ஹஸ்பண்டுமே சேர்ந்தே ட்ராவல் பண்ணுறோம். ஆக்சுவலி அவர் முன்னாடி போகிறதா பிளான் இருந்தது, பட் ஈவன் சரி உன்னோடய நான் சேர்ந்து வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இப்போது என் கூட வந்து வராரு. ஸோ சாட்டர்டே ஏர்லி மார்னிங் வந்து எங்களுக்கு ஃப்ளைட் ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ அதுக்குள்ளே இங்கே இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே முடிக்கணும். ஸோ அது கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்கு மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் நியூவாக வந்து ஒரு உருளி வாங்கி எங்களோட நியூ ஹவுஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ உருளி வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்க. ஆல்ரெடி வச்சுருந்த ஸ்டாண்டு தான், பட் இந்த உருளி பாத்திரம் தான் நான் வந்து புதுசாக வாங்கினேன். எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளாக்ல வந்து எந்த டிசைன் போட்டாலுமே அழகாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டெக்கரேஷன் தான் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் வந்து சாமி கும்பிட போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து சாமி ரூமுக்கு நேராக வந்து உருளி வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி எங்கள் வீட்டு வாசலுக்கு நேராகவும் வந்து இது இருக்கும். என்னோடய உருளி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இந்த 2 விளக்கும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ முருகனை விட ஹைட்டாக இருக்குமோன்னு பார்த்தேன், ஆனால் கரெக்டாக இருக்குது, கரெக்டான ஹைட்டில். ஸோ ஏன்னா சொன்னாங்க எங்கள் வீட்டிலேருந்து இல்லை, இளங்கோக்கு யாரோ சொன்னாங்க முருகனை விட விளக்கு ஹைட்டாக இருக்கக்கூடாதுன்னு. பட் அதெல்லாம் பார்த்து தான் வந்து நாங்கள் வந்து பண்ணோம். ஸோ இதுதான் நேற்று கீழ் டிசைன் வந்து அந்த அண்ணா அழகாக போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் தூக்கி கம்மிங்க. ஆக்சுவலி இவருக்கு வந்து 6 அடி, எத்தனை அடி மாலை வாங்கணும் இல்லைங்கோ, அவருக்கு 5 அடி வாங்கணும் அப்படின்றதால கொஞ்சம் மேக் பண்ணி தான் தருவாங்க அழகாக. ஸோ இதுதான் இப்பொழுது மாலையை வந்து சாத்துவோம். கிருத்திகை இன்னைக்கு வாசக்கால் வைக்கிறதால எங்கள் வீட்டிலே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம் அங்கே. ஓம் ஸ்ரீ சுப்ரமண்யாய நமஹ. ஓம் ஸ்ரீ சுப்ரமண்யாய நமஹ. ஓம் ஸ்ரீ சுப்ரமண்யாய நமஹ. இது நான் வாங்கி கொடுத்த சாரி தான். காட்டுங்களேன் சாரியை. இந்த ஃபேஷன் கர்வ்லேருந்து எங்கள் அம்மா கொடுத்த ஃபர்ஸ்ட் சாரி. எப்படி இருக்கு சொல்லுங்க இந்த சாரி? எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்க. அது வேணுமான்னு சொல்லுவாங்க, நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து கட்டுறதுக்கு வந்து அழகா இருக்கும் மாதிரி தான். ஆமா, காட்டன் தான். அந்த ப்ளீட் எல்லாம் வடிவா நிக்குது, அது கட்டலாம் அவசரத்துக்கு. இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் ஃபேஷன் கர்வ்ல இருக்கும், கடையில இருக்கும் சொல்லுங்க. வா. ஓ எங்களோட மகன் கடை ஓபன் பண்றாவு. ஆமா, எல்லாம் அங்க வந்து இந்த சாரி அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச எல்லா இதுவும் இருக்கும். எல்லாரும் போய் சந்தோஷமா வாங்க. Say hi. Come, we'll go your house, okay? Say hi. பெரியப்பான்னு கத்திட்டு இருந்து அவர் ஃபோன் பேசிட்டு. நான் பாத்துவாங்க இந்த மாதிரி யார் சாரி நல்லா இருக்கு. இந்த எல்லா புடவையும் நான் செலக்ட் பண்ணேன். அவ்வளவுதான் இது நான் செலக்ட் பண்ணேன். நான் சாரி நான் செலக்ட் எல்லாம் இந்த ஃபேஷன் கர்வ்ல இருந்து தான். ஃபேஷன் கர்வ் இல்ல நம்பாதீங்க மக்களே, எங்க மாமியாரோட சாரியை நான் தான் செலக்ட் பண்ணேன். இது எப்பயோ செலக்ட் பண்ணது. அவங்க வந்து பால் காய்ச்சறதுக்கு போட்டுக்கிறாங்க. யார் சாரி அழகா ஹலோ. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மக்களே, இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் ஆகும் போல தெரியாம.
ஆப்பிள் திருடி இல்ல அந்த ஒண்ணு புடிச்சனே ஒரு கவர் ஒண்ணு உங்க கையில இருக்கு கொடுமா. ஆப்பிள் திருடி சாப்பிடுது. இது வந்து இது You know you are apple test. ஆமா apple test. பூஜை சாமான் கவர் யார் When you took this கையில வச்சிருக்காங்க எடுத்துக்கோங்க. நான் தான் ஓபன் பண்ணேன். அது போய் நம்ம டப்பா வைங்க. ஆக்சுவலி நாங்கள் பூமி பூஜை போடும்போது ஷைலுட்ட சொன்னேன் அடுத்தது உங்கள் வீட்டு தான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்களுக்கு முன்னாடி அவள் தான் வீடு வாங்கி எல்லாம் பண்ணிட்டா. இப்போ சொல்கிறேன் இன்னும் ஒரு 5 வீடு வாங்கிடுவேன். நல்லா வாங்க, நிறைய வாங்க. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு ஸோ ஃபைனலாக வந்து எங்களோட தங்கச்சியோட வாசக்கால் ஃபங்க்ஷன் வந்து நிறைவு பெற்றது. நல்லா சூப்பராக வந்து வாசக்கால் கதவோடு சேர்த்தே வச்சாச்சு. அவங்களது ஸ்டீல் டோர் அப்படின்றதால அப்படியே வந்து கதவோடே வந்துடுச்சு ஃபிட்டாகவே. அப்படியே ஒரேடியாக வந்து வாசக்கால் ப்ளஸ் கதவு வந்து பண்ணிட்டாங்க. அவளை அங்கே குடுக்குன்னு ஓடி வந்துட்டோம். ஸோ ரியா வந்து இங்கே இருக்காங்க இன்னைக்கு. என்ன இப்போனா அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வீடு குடித்தனமே போகிறாங்க. பட் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்ரீலங்காவில் இருப்போம் எங்களோட ஃபங்க்ஷனுக்காக. ஸோ அதனால் வந்து அந்த ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் லாஸ்ட் வீக் கிளம்ப வேண்டியது. பட் இந்த ஃபங்க்ஷனுக்காக கொஞ்சம் டிலே பண்ணி நாங்கள் 2 பேருமே ஒன்றா போகலாம் முடிவு பண்ணி சாட்டர்டே போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து எங்கள் தங்கச்சியோட வீடு குடிபோடுற ஃபங்க்ஷன் வந்து நானும் மிஸ் பண்ணுவேன். பட் எனிவே வீடியோ பண்ணுவாங்க, வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye, see you back.